Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இந்த லெசனில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் 1 மார்க்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. மோரார்லெஸ் ஒரு 40 மார்க்ஸ் 30 to 40 மார்க்ஸ் வந்து 1 மார்க்ஸ்லேயே கவர் ஆகிடும். ஸோ 1 மார்க்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு Roman number 5, answer the following briefly. இதில் வந்து second question important. Write a note on the impact of pastoralism on the prehistoric people in Tamil Nadu. And then quarterlyல இது ரொம்ப important. List out the features of megalithic burial types. இது 2 times 2 question paperல கேட்டிருக்காங்க. Examine the tool making technical skills of lower paleolithic people. இதுவும் கேட்டிருந்தாங்க. அடுத்து Roman number 6, answer the following in detail. The developments in the field of agriculture, pottery and metal tools are considered a landmark in the life of megalithic period. Substantiate. So இது important. இது repeated கேட்டிருக்காங்க. The history of humans is closely related to the history of the earth. Elucidate. இது வந்து 2-3 கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. ஸோ இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. அடுத்தது ஏன்ஷியன் சிவிலைசேஷன் யூனிட் 2. ஸோ இந்த லெசனில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாயிடுங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் த எஜிப்டியன்ஸ் எக்ஸல்ட் இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இல்லஸ்ட்ரேட். இது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்டேட் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிகுராட்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட். இது குவார்ட்டர்லியில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹம்முராபி கோட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட். எக்ஸ்பிளைன். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலில் வந்து செகண்ட் ஒன், டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரெஃப்ளெக்டட் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் லிட்ரேச்சர். இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இதை கேட்டிருக்காங்க. ரைட் அபவுட் த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் 2019, 2022 அண்ட் 2022ல வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லைங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணல. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதை கண்டிப்பாக தரோவாயிடுங்க. ரைட் அபவுட் த ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. யூனிட் 3 ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோ பண்ணிட்டீங்கன்னா அதிலே நீங்கள் வந்து ஒரு 40% நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாயிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லி. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் குவார்ட்டர்லியில் கேட்டிருக்காங்க. ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் காயின் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சங்கம் ஏஜ். 2 கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. அக்ரிகல்ச்சர் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்சஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் இன் சங்கம் ஏஜ். கிவ் ரீசன்ஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது குவார்ட்டர்லியில் 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓவர்சீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் ப்ராட் க்ளோரி டு ஏன்ஷியன் தமிழகம். கிவ் எக்ஸாம்பிள்ஸ் இன் சப்போர்ட். அதுக்கடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலில் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இண்டிகேட் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் கான்ட்ரிபியூட் டு தேர் எக்கனாமி. இந்த கொஸ்டின் டீட்டெயிலில் important question. Then unit 4 intellectual awakening and socio-political changes. As usual 1 marks fulla தரோவாயிடுங்க. Answer the following briefly. Write about Hinayana and Mahayana கேட்டிருந்தாங்க. அடுத்து elaborate the term Triratnas. Okay, 3 Ratnas அந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் fourth one, what does the edict of Kalinga convey? இது 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. Highlight the steps taken by Ashoka to spread Buddhism. So nearly 6 to 7 district question paper 2022-2019 question பேப்பரில் வச்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணியிருக்கு. இதுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை நல்லா தரோவாய்க்கோங்க. ரோமன் நம்பர் 6 ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலில் வந்து டிஸ்கஸ் த 5 கார்டினல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷியஸ். இது வந்து 2 கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். நியர்லி 5 கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 5 த கிளாசிக்கல் வேர்ல்டு. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் படிச்சுக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் வந்து செகண்ட் ஒன், ஹைலைட் த மெயின் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டன்டைன். இம்பார்ட்டன்ட். வாட் வேர் த ரீசன்ஸ் ஃபார் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் ஹான் எம்பையர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ரைட் அபவுட் செயின்ட் சோஃபியா கேத்தட்ரால். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலில் வந்து செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரைட் அபவுட் இந்தியாஸ் பொசிஷன் டியூரிங் கிளாசிக்கல் பொசிஷன். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் மூவிங் டு ஜியாகிரஃபி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் வந்து 5 யூனிட் இல்லையா. ஸோ 5 யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜியாகிரஃபியில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் யூனிட் 1 லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனட்டிக் ப்ராசஸஸ். இந்த லெசனோட 1 மார்க்ஸ் எல்லாம் தரோவாயிடுங்க. நீங்கள் ஆன்சர் இன் ப்ரீஃப். இதில் வந்து ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் த வேரியஸ் பியர்ஸ் ஆஃப் த எர்த். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
அடுத்த செகண்ட் ஒன் மென்ஷன் த லேயர்ஸ் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டிஃபைன் பிளேட் டெக்டானிக்ஸ் அண்ட் தென் வாட் இஸ் சுனாமி இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் இஸ் அன் எர்த்குவேக் அண்ட் ஹவ் இட் அக்கர்ஸ் இம்பார்ட்டன்ட். ரைட் அபவுட் த பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அடுத்து கிவ் ரீசன்ஸில் igneous rocks are also called primary rocks or mother rocks important. Distinguish between the core and crust at then divergent and convergent boundaries இது கேட்டிருந்தாங்க. primary waves and secondary waves important. Write answers in a paragraph la describe the structure of the earth இது ரொம்ப important question. Then third one how are volcanoes classified based on the periodicity of their eruptions இது important question. Explain the effects of volcanoes இது 2 question paperல கேட்டிருக்காங்க. Then unit 2 lithosphere to exogenetic processes இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா answer in brief. Define weathering. First one, mention the 3 courses of a river with any 2 landforms associated to each course அது கேட்டிருந்தாங்க. what are oxbow lakes இது வந்து important question. number 7 what do you mean by a hanging valley இது quarterly questionல கேட்டிருக்காங்க. give reasonல first one and second one. chemical weathering is predominant in hot and humid zones. Silt deposits are less at estuaries than deltas இது important. distinguish between the physical and chemical weathering, delta and estuary, inselbergs and yardings, spit and bar. ஸோ இது இம்பார்ட்டண்ட். இது ஆனால் குவார்டர்லியில் இது வரைக்கும் வேறு கொஸ்டின் பேப்பரில் கேட்டதில்லை. பட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஆன்சர் என்ன பேராகிராஃபில் வந்து ரைட் அ நோட் ஆன் வெதரிங், கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் இது இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் அ கிளேசியர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து யூனிட் 3 அட்மாஸ்பியர். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாயிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைன் வெதரிங் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் தட் எஃபெக்ட் த கிளைமேட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் லேப்ஸ் ரேட் இது இம்பார்ட்டன்ட். ஹவ் ஆர் கிளவுட்ஸ் ஃபார்ம்டு இது இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ரைட் ஷார்ட் நோட்ஸ்னு கொடுத்துட்டு ரெயின் அண்ட் ஸ்னோ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 5 அந்த ஷார்ட் நோட்ஸ் 5மே நீங்கள் படிச்சுக்கோங்க. கிவ் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா cyclones cause first one important, fog is dangerous for traffic, convectional rainfall is also called 4 o'clock rain இது important தான். அடுத்து distinguish betweenல வந்து மூணுமே important, weather and climate, land breeze and sea breeze, windward side and leeward side. paragraph questionல குவார்டர்லியில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா write a paragraph about the structure of the atmosphere கேட்டிருந்தாங்க ஒரு question paperல. explain the different types of permanent winds ஸோ இது கேட்டிருந்தாங்க. அடுத்தது how are clouds classified, how are clouds classified and explain them இது important. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation இதுவும் கேட்டிருந்தாங்க. அடுத்து யூனிட் 4 ஹைட்ரோஸ்பியர் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாயிடுங்க. இதில் வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வாட் டு யூ மீன் பை த டேர்ம் ஹைட்ரோஸ்பியர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளை கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் ஜென்ரேட் த ஓஷன்ஸ் கரண்ட்ஸ். அடுத்தது கிவ் ரீசன்ஸில் செகண்ட் ஒன் கான்டினென்டல் ஷெல்ஃப் ப்ரொவைட்ஸ் அ குட் ஃபிஷிங் கிரவுண்ட். டிஸ்டிங்விஷில் ஸ்ப்ரிங் டைட் அண்ட் நீப் டைட். தென் ஆன்சர் என்ன பேராகிராஃபில் வாட் டு யூ மீன் பை ஓஷன் கரண்ட்ஸ், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தென் யூனிட் 5 பயோஸ்பியர் இந்த லெசன்லேயும் 1 மார்க் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃபில் வாட் இஸ் பயோஸ்பியர் இம்பார்ட்டன்ட். தென் வாட் இஸ் அன் ஈகோசிஸ்டம் குவார்டர்லியில் கேட்டிருக்காங்க. வாட் டஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டி மீன் இதுவும் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் மீன் பை லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி it is important question. give reasons la producers are also called autotrophs it is important. distinguish la producers and decomposes, tropical vegetation and desert vegetation important. Roman number 7 la answer the following in a paragraph irukku illaya, the second one write a paragraph on the functions of an ecosystem. functions of ecosystem ரொம்ப important. explain about the aquatic biomes on earth இதுவும் important குவார்டர்லியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிவிக்ஸில் பார்த்தோன்னா யூனிட் 1 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ இந்த லெசனில் வந்து ஷார்ட் ஆன்சரில் கிவ் ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் டெஃபினிஷன் ஃபார் டெமோக்ரஸி இது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி படிச்சுக்கோங்க. ஆன்சர் இன் டீட்டெயிலில் வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி, எக்ஸ்பிளைன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது யூனிட் 2 எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா
First, give short answer. Explain the electoral system in India. Important. Give the meaning of political party. Quarterly la ketirukanga. Distinguish between two party system and multi party system. Important question. What is a pressure group? Idu ketirukanga quarterly la. Detail la pathingana discuss the merits and demerits of direct elections ketirundanga. What are the functions of political parties? Idu vandu two question papers 2019 and 22 ketirukanga. Next pathingana human rights. Human rights la வந்து what is human rights, what are fundamental rights, what are child rights defined by UNO, define POCSO. இது குவார்டர்லியில் கேட்டிருக்காங்க. differentiate fundamental rights and human rights. இது குவார்டர்லியில் கேட்ட question. answer in detail பார்த்தீங்கன்னா important, write a paragraph about UDHR. அடுத்து what are fundamental duties, how would you follow these in your school premises. it is இது வந்து quarterly examinationல கேட்ட question. second one, what are the benefits for workers provided by labor law. It is important question. Then economics la first unit 1 understanding development perspectives, measurement and sustainability. 1 marks thorough widunga. Give short answer la first one, what do you mean by development. Okay, இது வந்து quarterly கேட்ட question. What are the indicators of development? இதுவும் quarterly question. Then explain the following. PPP, HDI and then NNP, PCI. இது quarterly question. What is solar power? Important. Detail பார்த்தீங்கன்னா discuss the policies for sustainable development. It is important question. Differentiate between renewable and non-renewable resources. இது ரொம்ப important. அதே மாதிரி mention any 5 environmental acts and their action. இது repeatedா கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு questionும் give more importance to both these question, third and fourth question. ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் யூனிட்ல என்னது, யூனிட் 2 எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிவ் ஷார்ட் ஆன்சரில் வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கனாமி. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் த 3 செக்டார்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிற கொஸ்டின். அடுத்தது டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார். அடுத்து எக்ஸ்பிளைன் த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கம்பேர் த எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸ் ப்ரிவைலிங் இன் த ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ். இது குவார்டர்லியில் இந்த ரெண்டு கொஸ்டினும் வந்து வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இது குவார்டர்லியில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் தரோவாயிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 70 to 80% கவர் ஆகிடலாம். அதாவது 1 marks ஃபுல்லாக நீங்கள் தரோவாக இருக்கணும். அதுவும் பார்த்துக்கோங்க, 1 marks ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே தரோவாக இருந்தீங்கன்னா 70 to 80% நீங்கள் அழகாக மார்க் வாங்கிடலாம். இது போக நீங்கள் மார்க் வந்து மேப் பார்த்துக்கோங்க. மேப்பை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லா லெசனோடது. ஓவரால் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது குவார்டர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.